வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா உன்னிலவில் எண்ணிலவே சொர்க்கம் தானம்மா. சென்னையில SS நியூஸ்ல உட்கார்ந்திருக்கேன். விஜயை தாக்கி பேசினா அவருக்கு நல்ல வியூஸ் வருது, அதனாலதான் பேசுறாரு. வீடியோஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுனா அதை விட வியூஸ் வரும். இப்போ ரீசெண்டா நீங்க அஜித் ஃபேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டீங்களே, எப்போதுமே அஜித் ரசிகர் தான், அதில் மாற்றுக்கிறது. அதனால விஜய் எதிர்க்கிறீங்க. குலத்தொழிலுக்கு நாம் தமிழர் தள்ளுதுன்ற குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. புது ஸ்ட்ராட்டஜியா? அதனுடைய நோக்கம் என்ன? மாடு மேய்க்கிறதா ஆடு மேய்க்கிறதா ஏதோ குச்சை தூக்கிக்கிட்டு வாங்குறவாளை தூக்கிக்கிட்டு சட்டியை தூக்கிக்கிட்டு தலப்பா கட்டிட்டு போறது கிடையாது. படிச்சவன் படிக்காதவன் அனைவருக்குமான வேலையை உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத ஒரு கனவு திட்டமா முன்வைக்கிறாரு. அப்படி ஒரு சூழல் வந்ததுன்னா நாம் தமிழர்காரங்களா நான் அந்த அரசு வேலையை ஏத்துக்கிறேன்னு சொல்லுவாங்களா? ஆடு மாடு மேய்த்தல் SS நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், அதெல்லாம் தாண்டி ஒரு பிரபல யூடியூபராக இருக்கக்கூடிய திரு சாட்டி துரைமுருகன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். முதல்ல உங்கள்கிட்ட அரசியல் சார்ந்தே ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி அரசியலில் பரபரப்பு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காண்கிறது. உண்மையிலே தனித்து போட்டியா இல்லை தனித்து விடப்பட்டிருக்கீங்களா? இந்த கேள்வியை ஒரு நெறியாளர் கேட்குறதா ரொம்ப வியப்பாக இருக்குது. நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு இல்லை, 2014 சட்டமன்ற தேர்தலில் முதலாக போட்டி போடுறோம். அப்போ அண்ணன் சீமானவர்கள் பொது மேடையில் அறிவிக்கிறார், தேசிய கட்சிகளோட திராவிட கட்சிகளோட ஒருபோதும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிறது. எங்கள் கோட்பாட்டின் அடிப்படையில் திராவிடங்கிற சித்தாந்தம் நேரடி சித்தாந்தமாக கருதுறோம். அதே போல் இந்திய தேசியம். அப்போ திராவிட தேசியம் இந்த கட்சிகளோட கூட்டணி கிடையாதுங்கும் போது தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தேசிய கூட்டணியை உருவாக்கும். அதற்கு நாங்கள் வலுவடையணும். அப்போ 2016 1.1 விழுக்காடு வாக்களை பெறுகிறோம். 1.1 விழுக்காடு வாக்கை வாங்கின கட்சி இந்திய அரசியலில் காணாமல் போயிருக்கு, இல்லைன்னா கரைஞ்சு போயிருக்கு, இல்லை வேறு கட்சியோடு சேர்ந்து போயிருக்கு. அதுதான் வரலாறு. அதுக்கப்புறம் தனிச்சு போட்டி போட்டு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 4 விழுக்காடு பெறுறோம். 2020 7 விழுக்காடு. 2014 மோடியா ராகுல் காந்தியா அப்படிங்கிற போட்டியில் 8.2 விழுக்காடு பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுறோம். வெறும் 20 நாளைக்கு முன்னாடி தான் சின்னம் ஒதுக்கப்படுது. அதுவும் விவசாய சின்னம் பறிக்கப்பட்டு மைக் சின்னம் ஒதுக்கப்படுது. அந்த சின்னத்தை 20 நாளில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்கள் தேடி ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இருக்குது. அந்த கலாச்சாரத்தை தாண்டி ஓட்டுக்கு பணமே கொடுக்காம வெறும் 3 லட்சம் 4 லட்சம் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு செலவு பண்ணி மொத்தமாகவே 2 கோடி செலவு பண்ணி 40 தொகுதியில் நம்ம ஒரு 36,50,000 வாக்களை பெறுறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தலையும் 234 தொகுதியிலையும் போட்டி போட்டிருக்கோம். 234 தொகுதியில் தனிச்சு விடப்பட்டிருந்தா எல்லாரும் வேட்பாளர் அறிவிச்சப்பறம் நாங்கள் அறிவிக்கலை. யாருமே வேட்பாளர் அறிவிக்கலை. தேர்தல் கோடு வரல. 2026 பிப்ரவரி 21 திருச்சி மாநாட்டில் 234 வேட்பாளர் நாங்கள் அறிவிச்சிடறோம். யாரோடையும் நாங்கள் கூட்டணி பேசலை. எல்லாரும் எங்களை கூட்டணி அழைக்கும் போது நாங்கள் யாரு கூடயும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி அப்படின்றப்போ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆனதுக்கப்புறம் அப்புறம் என்ன வளர்ச்சி இருக்குது? அங்கீகரிக்கப்பட்ட இப்போ விஜயகாந்தே ஒரு காலகட்டத்துக்கு கூட்டணிக்கு போயிட்டார், அப்புறம் தான் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சிச்சு. அதான் விஜயகாந்த் போனார், வைகோ போனார், திருமாவளவன் போனார், ராமதாஸ் போனார். இவங்கெல்லாம் போனதுனாலே நாம் தமிழர் கட்சி போகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் போனதுனால தான் நாங்கள் போகலை. அதிமுகவை ஒழிக்கணும், ஒரு உண்மையான நேர்மையான அரசியலை உருவாக்கணும், ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், பாலியல் வன்கொடுமையற்ற தேசத்தை படைக்கணும், கனிம வள கொள்ளை இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். யாரோட கூட்டணி போகும்போது இவங்க எல்லாருமே அதை பண்ணவங்கள இருக்காங்க. கொள்கை அரசியலுக்கு தனித்து எத்தனை மேடைகளில் வேணா பேசலாம், போராட்டம் பண்ணலாம். ஆனால் அதிகாரமும் ஆட்சியும் வேணும்னா ஏதோ ஒரு சமரசத்துக்கு போனாதான் நீங்கள் சொல்ல எல்லா விஷயம். அதிகாரத்துக்காகவே சமரசம் பண்ணுறவன் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு எவ்வளோ சமரசத்தை பண்ணுவான்? எனக்கு MLA கிடைக்கணும், எனக்கு MP கிடைக்கணும், எனக்கு 20 சீட்டு கிடைக்கணும், எனக்கு 10 சீட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் சமரசம் பண்ணுறேன்னா நாளைக்கு நீ இதை கொடுத்தாதான் நான் உனக்கு வேலை செஞ்சு கொடுப்போங்கிற சமரசத்தை வரும்ல. சமரசத்தில் நீங்கள் தேவை கிடையாது. நாம் தமிழர் கட்சி தேவையா தேவையில்லையாங்கிறதான் கேள்வி. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. அந்த மாற்றை நாங்கள் முன்வைக்கிறோம். உண்மையில் நீங்கள் கேட்ட கேள்வி சரிதான். தனியாக நிற்கிறீங்களா? தனிச்சு விடப்பட்டிருக்காரு. தனிச்சு நாங்கள் விடப்படல, விஜய் தனிச்சு விடப்பட்டிருக்காரு. விஜய் கூட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துச்சு, பாஜக அன்அஃபிஷியலாக பேச்சுவார்த்தை நடத்துச்சுன்னா சொன்னாங்க. ஆனால் உங்கள் கூட அப்படி யாராவது நடத்தியிருக்காங்களா? அப்போ நீங்கள் தனிச்சு விடப்பட்டீங்களான்ற கேள்வி வருது இல்லை? நாம் தமிழர் கட்சி கூட பேச்சுவார்த்தை நடத்தலன்னு உங்களுக்கு தெரியுமா? அனைத்து இந்திய அண்ணா திமுக துணை முதலமைச்சர் பதவியை ஆஃபர் பண்ணுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி என்கிட்டே நேரடியாக சொன்னாங்க, என்கிட்ட முக்கியமான தேசிய பொறுப்பாளர், we will against TMK, you also against TMK, we will combine, we will throw TMK, if your brother come to our alliance we will take பகவான் ஆரத்தி. இந்த வார்த்தை எப்படி பதிவு பண்ணார்? எதிரி நண்பனா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பகவான் ஆரத்தி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நிற்கிறோம். வேட்பாளர் அறிவித்த பிறகும் கூட பல கட்டமாக நான் சீமானோட பாஜக, அதிமுக
எல்லாரும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஏன் தாவேக்காவே உங்களுக்கு ஹையஸ்டா கொடுக்கப்பட்ட ஆஃபர்ன்றது துணை முதலமைச்சர் பதவி. துணை முதலமைச்சர் பதவி 40 சீட்டு வரைக்கும் பேசுறாங்க. அதிமுகவோட பேசுனாங்க. அப்போ ஆதவர்ஜுனா சொன்னாரு 2.5 வருஷம் முதலமைச்சர் பதவி 90 சீட்டுக்கு ரெடியா இருந்தாங்க அப்படின்றாரு. அவங்க தான் யாரு கூடயும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலன்னு சொல்லி நிர்மல்குமார் சொல்றாரு. இப்போ நிர்மல்குமார் சொல்றது உண்மையா, ஆதவர்ஜுனா சொல்றது உண்மையா? நான் கட்சியில் அஃபிஷியலான கொள்கை செயலர் நான் சொல்கிறேன், பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வந்தாங்க, பல கட்டமாக பேசுகிறாங்க. சீமானவர்கள் எங்களுடைய கோட்பாட்டின்படி நாங்கள் தனிச்சிக்க தான் சரியாக இருக்கோம். நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ ஸ்டாலின் அவர்களையோ முதலமைச்சராக நான் வரல, நான் எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குன்னு சொல்லி நாங்கள் முன்வைக்கிறோம். இன்னொரு தனித்து நாங்கள் விடப்படலை. நாங்கள் தமிழ்நாட்டில் தனித்துவமான ஒரு தத்துவத்தை எடுத்து முன்வைக்கிறோம். தற்சார்பு பொருளாதார கொள்கை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோட்பாட்டை முன்வைக்கிறோம். உலகமய தனியார் மைய கோட்பாடு திமுக அதிமுக ஓடுது. நாங்கள் வைக்கிறது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை. ஆடு மாடு மேய்ப்பது அரசு வேலை, இயற்கை விவசாயம் அரசு வேலை. விவசாயத்தை முன்வைத்து அதன் மூலமாக பொருளாதாரத்தை உருவாக்க முடியும். தமிழ்நாட்டுடைய பாலின் சந்தை மதிப்பு 1 லட்சம் கோடி, தமிழ்நாட்டுடைய மாட்டுக்கறி சந்தை மதிப்பு 30,000 கோடி, ஆட்டுக்கறி சந்தை கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி. இதை ஒரு அரசே பண்ணைகளை வைத்து உருவாக்கும். அதன் மூலமாக தமிழ்நாட்டுடைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். வெறும் டாஸ்மாக் பொருளாதாரம் மட்டும் தான் உங்ககிட்ட இருக்குது. வெறும் 50,000 கோடி டாஸ்மாக் வருமானம். அதை தாண்டி மக்களை பாதிக்காத பல்வேறு தொழிற்சாலைகளை உருவாக்க முடியும். அந்த இடத்துலயே அவனுக்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்த நம்முடைய பாரம்பரியம் சார்ந்து இன்னும் சொல்லணும்னா நம்ம என்ன முன்னாடி செஞ்சுட்டு இருந்தோம், இயற்கை சார்ந்து வேளாண்மை சார்ந்து ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் அரசு வேலைன்னு சொல்லி இப்படிதான் பேசி நம்மளை பின்னோக்கி கொண்டு போயிடுவாங்க. இன்னும் சொன்னால் குலத்தொழிலுக்கு நாம் தமிழர் தள்ளுதுன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இல்லை, ஆடு மாடு மேய்த்தல் பிற்போக்கா முற்போக்கா அப்படிங்கிற கேள்வி எழுப்பினீங்கன்னா, மாட்டுக்கறி திருவிழா நடத்தினா அது முற்போக்கு, மாடு மேய்க்க சொன்னால் அது பிற்போக்கு. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே மாட்டுக்கறி சாப்பிடுவதை கொண்டாடுது, அதெல்லாம் முற்போக்காளன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆடு மாடு மேய்ப்பது பிற்போக்குன்னு சொல்லிட்டு துபாயில் போய் அரபு நாடுகளில் போயிட்டு ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டுடைய ஆடு மாடு பால் பன்னீர் பட்டரு இது எல்லாமே ஆந்திராவிலேருந்து வருது. ஆவின் அப்படிங்கிற பேர் ஆந்திராவின் பால், ஆந்திராவின் கறி, ஆந்திராவின் இதாக தான் இருக்குது. அது ஆவின் அப்படிங்கிறது. ஆவின் ஒரு நிறுவனம் வச்சுருக்கீங்கல்ல, அதுக்கு பால் யார் தரா? தமிழ்நாட்டுடைய பால் தேவை இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டுடைய பால் தேவை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் லிட்டரு. ஆனால் தமிழ்நாட்டுடைய ஆவின் 25 லிட்டர் மட்டும் 25,000 லிட்டர் மட்டும் தான் பூர்த்தி பண்ண முடியுது. மீதி 1.25 லட்சம் லிட்டர் யார் கொடுக்குறாருன்னா தனியார். நீங்கள் ஹெரிட்டேஜ், விஜய் பால், ஆரோக்கியா பால்னு கொடுக்குறாங்க, பல்வேறு இன்னும் கொடுக்குறாங்க. இதையே அரசு செய்யணும்னு சொல்லுது. இதை டென்மார்க்கில் பல்வேறு உலக நாடுகளில் ஒரே ஒரு வளம் மாடுனா மாடை மட்டும் வச்சு ஒரு நாடு தண்ணீர் வடிந்த நாடாக மாறுது. நீங்கள் மாடு மேய்க்கிறதா ஆடு மேய்க்கிறதா ஏதோ குச்சை தூக்கிக்கிட்டு வாங்குற வாழை தூக்கிக்கிட்டு சட்டியை தூக்கிக்கிட்டு தலப்பா கட்டிட்டு போகிறது கிடையாது. 10,000 ஏக்கரில் ஆட்டு பண்ணை, முழுக்க ஆட்டு பண்ணை மட்டும். அதில் படித்தவன் படிக்காதவன் அனைவருக்குமான வேலையை உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத ஒரு கனவு திட்டமாக முன்வைக்கிறார். அப்படி ஒரு சூழல் வந்ததுன்னா நாம் தமிழர்காரங்களா நான் அந்த அரசு வேலையை ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவாங்களா? ஆடு மாடு மேய்க்க போவாங்க. ஆடு மாடு மேய்க்கிறதா வெறும் ஆடு மாடு குச்சை வச்சு மேய்க்கிறது இல்லைங்க. அது ஆடு மேய்க்க போகிறோம். அதில் பக்கத்துலேயே கறி உள்ளூர் தேவை, வெளிமாநில தேவை, வெளிநாட்டு தேவை, பக்கத்தில் பால், பக்கத்துலேயே பால் சார்ந்த பொருட்கள், பாலிலிருந்து வரக்கூடிய பன்னீர் பட்டரு வெண்ணெய் தயாரிக்கிறது, மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இதை தயாரிக்கிறோம். வெறும் பால் பனை இருக்குது, தென்னை இருக்குது, தக்காளி இருக்குது, கரும்பு இருக்குது. இன்றைக்கி புர்கினோ பாசோ அப்படிங்கிற ஒரு நாடு, இப்ராஹிம் ட்ரோடே 2021 ஆட்சி அதிகாரத்துக்கு வராரு. ஒரு சர்வாதிகார நாடு தான் அது. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர் ஐரோப்பியோட கட்டுப்பாட்டில், பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டில், ஜெர்மனுடைய கட்டுப்பாட்டில் அந்த நாடு முழுமையாக இருக்குது. வந்த உடனே என் மண்ணின் வளம் என் மக்களுக்கு சொந்தம், என் நாட்டுக்கு சொந்தம்னு சொல்கிறாரு. வெறும் தங்க சுரங்கம், தக்காளி, பருத்தி, இந்த 3 மட்டும் தான் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான பொருட்கள். இந்த 3ஐயும் அரசு கையில் எடுக்குது. பருத்தி தொழிற்சாலை உருவாக்குது, தக்காளிலேருந்து ஜாம் தயாரிக்க தொழிற்சாலை. படித்தவனுக்கும் வேலை, படிக்காதவனுக்கும் வேலையை உருவாக்குறாரு. 4 வருஷம். இன்னைக்கு இப்ராஹிம் ட்ரோடே உலக நாடுகளில் கடன் வாங்க முடியாத அளவுக்கு அந்த நாட்டை கொண்டு போயிருக்கு. இப்போ பல லட்சம் கோடி கடன், தமிழ்நாட்டை போலவே கடன் வாங்கி வச்சுருந்தாங்க. நம்மளை விட மக்கள் தொகை அதிகமான கொண்ட ஒரு நாடு தான் அது. ஆனால் கடனை அடைக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இனி கடன் வாங்க தேவையில்லை அப்படிங்கிற வைரச் சுரங்கங்கள் இருக்காங்க, தங்கச் சுரங்கங்கள். அது முழுக்க அரசு கையில் இருக்குது, தனி மனிதனே கிடையாதுங்கிறாரு. அதே போல் இங்கே தீராத வளங்கள், எவ்வளோ வளங்கள் இருக்குது. இங்கே கனிம வளம் தான் வளம்னு நினைக்கிறாங்க, அது வல்ல வளம். நம்மகிட்ட இருக்கிறது நீங்கள் தென்னை மிகப்பெரிய வளம், பனை மிகப்பெரிய வளம், கரும்பு மிகப்பெரிய வளம். இங்கே கரும்பு தொழிற்சாலை யார்கிட்ட இருக்குன்னா தனியார்ட்ட இருக்குது, அரசுகிட்ட இல்லை. அரசு கரும்பு தொழிற்சாலை வைக்கல. தக்காளி தோட்டம் வச்சுருக்கிறான், யாருக்கும் தனியார் வச்சுருக்காங்க, அரசு செய்யணும்னு சொல்கிறோம். அதே போல் நெல் இருக்குது, அதே போல் தேனி பக்கத்தில் திராட்சை தோட்டங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே மதிப்பு கூட்டி அரசால் ஒரு உற்பத்தியை பண்ண முடியும், அதன் மூலம் வருமானத்தை பெருக்க முடியும்னு சொல்லி நாம் சொல்கிறோம். இது எப்படி பிற்போக்கு? விவசாயம் எப்படி பிற்போக்குன்னு சொல்லுவீங்க? விவசாயம் பிற்போக்குன்னா நீங்கள் சாப்பிடாம உட்காந்து நீங்கள் நெறியாளை பண்ணிட்டு இருக்கீங்களா? சாப்பிட்டு தான் உட்காந்துக்கீங்க. சாப்பாடு அடிப்படை தான், ஆனால் சாப்பாடு மட்டுமே சாப்பாடு தாங்க அடிப்படை. ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை உணவு.
ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை உணவு. இன்றைக்கி நம்ம உணவை என்ன பண்ணியிருக்கோம்னா இறக்குமதி பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இன்றைக்கி பருப்பு ஒரு 6 மாதம் முன்னாடி பருப்பு தட்டுப்பாடு, ஒரு 3 வருஷம் முன்னாடி வெங்காயம் தட்டுப்பாடு. என்ன பண்ணீங்க நீங்கள்? அரபு நாட்டிலேருந்து நீங்கள் பருப்பையும் வெங்காயத்தையும் மரியாதைக்குரிய செல்லூர் ராஜ்ய அமைச்சராக இருக்கும்போது பாலைவன தேசத்திலேருந்து வெங்காயத்தை இறக்குமதி பண்ணுற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இதையே நாம் இங்கே உற்பத்தியை பெருக்கி நம்ம ஊர்லேருந்து அவனுக்கு எக்ஸ்போர்ட் நிலைமைக்கு தள்ளப்படணும். இன்றைக்கி வந்து கொரோனா காலகட்டம் வந்துச்சு. யார் போய் வாஷிங் மிஷினுக்கு போய் நின்னா, யார் போய் செல்ஃபோனுக்கு நின்னா, யார் போய் வந்து கார் வாங்க நின்னா, எல்லாரும் மளிகை கடை போய் நின்னா, மருந்தகத்தில் நின்னா. அதனால் தேவை இருக்குது. முதல்ல அதை தன்னிறைவு அடைவோம். இந்த நிலம் வந்து எந்த மாதிரி நிலம்னா ஆசிய பரப்பிலே அதிக சமவெளி பிரிப்பு கொண்டது வந்து தமிழ்நாடு, அது குறிப்பாக டெல்டா பகுதி. இங்கே என்ன விளையுமோ அதை மதிப்பு கூட்டுவோம். நாங்கள் வந்து வளர்ச்சின்னா நீங்கள் ஏர்போர்ட்டுக்கோ இல்லை மெட்ரோவுக்கோ இல்லை பாலம் கட்டுவதற்கோ சாலை போட்டுருக்கோ எதிரானவர்கள் இல்லை. என் தேவைக்கு எனக்கு ஏர்போர்ட் தேவை. பேராசை, இப்போ நீங்கள் வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோமா, அது தேவை. ஆனால் பரந்தூரில் 5700 ஏக்கரில் நான் வந்து வெளிநிலத்தை பூரா அழிச்சிட்டு கோயிலை இடித்து தள்ளிட்டு கிட்டத்தட்ட 23 நீர்நிலைகளை அழிச்சிட்டு நான் வந்து ஏர்போர்ட் கட்டுவேன் அப்படின்னா அது வந்து பேராசை. இந்தியாவுக்குன்னு சொந்தமே விமானம் இல்லாமல் எதுக்கு விமான நிலையங்கிற கேள்வியை நாம் தமிழ்ச்சி முன்வைக்குது. நாம் தமிழ்ச்சி முன்வைக்கிற வளர்ச்சி என்பது என் தேவைக்கானது. எனக்கு தேவைக்கு எனக்கு சாலை தேவை. ஆனால் சாலையில் 2 பக்கமும் மரத்தை பூரா வெட்டிட்டு நடுவில் அரளிச்செடி நட்டு வச்சுட்டு இது பசுமை சாலை அப்படிங்கிறது வந்து இது வளர்ச்சி கிடையாது, இது வந்து வீழ்ச்சி அப்படிங்கிறது தான் எங்களுடைய பார்வை. நீங்கள் மக்களுக்காக குரல் கொடுக்கிறதை தாண்டி மாடுக்கு குரல் கொடுக்குறீங்க, மரங்களுக்கு குரல் கொடுக்குறீங்க, மலைகளுக்கு குரல் கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் யாருக்கு அரசியல் பண்ணுறீங்கன்ற கேள்வி வைக்கிறீங்க. மாட்டுக்கு ஓட்டு இல்லை, மரத்துக்கு ஓட்டு இல்லை, கடலுக்கு ஓட்டு இல்லை, மலைக்கு ஓட்டு இல்லை. ஆனால் இதையெல்லாம் நம்பி வாழக்கூடிய மனிதனுக்கு ஓட்டு இருக்குல்ல. நீங்கள் மாட்டுக்கு ஓட்டு இல்லை, ஆனால் மாட்டுக்கறி சாப்பிட்ற எனக்கு ஓட்டு இருக்கு. மாட்டுக்கு ஓட்டு இல்லை, மாட்டு பால் குடிக்கிற எனக்கு ஓட்டு இருக்கு. மரங்களுக்கு ஓட்டு இல்லை. புது ஸ்ட்ராட்டஜியா? அதனுடைய நோக்கம் என்ன? ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இது வந்து ஒரு அடிப்படை பேசிக். இது நீங்கள் மரம் இல்லை என்றால் மழை பொழியாது, மழை இல்லை என்றால் நீர் கிடையாது, நீர் இல்லைன்னா பயிர் கிடையாது, பயிர் இல்லைன்னா உயிர் கிடையாது. நீங்கள் ஒரு சுழற்சி தானே. நீங்கள் மரத்தை பூரா அழிச்சிட்டு மலையை பூரா வெட்டிட்டு நீங்கள் மணலை பூரா அள்ளி வித்துட்டு நான் ஏர்போர்ட் கட்ட போகிறேன், சாலை கட்ட போகிறேன், 2000 தர போகிறேன், 3000 தர போகிறேன், அது தேவையில்லைங்கிறோம். நீங்கள் இந்த வளத்தை அடுத்த தலைமுறைக்கு உன்னால் உருவாக்க முடியாத ஒரு வளத்தை அழிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. 350 வருஷம் ஆண்ட வெள்ளக்காரன் எந்த மலையும் நொறுக்கலை, எந்த ஆத்து மலையும் அள்ளிட்டு போல. நம்முடைய தங்க பொற்காசுகளை நம்முடைய களஞ்சியத்துகளை எடுத்துகிட்டு போனானே ஒழிய, நம்முடைய நூல்களை அழிச்சானே ஒழிய அவன் வளங்களை கை வைக்கலை. ஆனால் 70 ஆண்டுகளில் இந்த திராவிட ஆட்சியில் முழுக்க வளக்கொள்ளை. நீங்களே பல்வேறு உங்கள் தொலைக்காட்சிகளே பல முறை போட்டிருக்கீங்க. அங்கே கனிமூல கொள்ளை, இங்கே கனிமூல கொள்ளை, அங்கே ஆத்துமணல் கொள்ளை, இங்கே ஆத்துமணல் கொள்ளைன்னு. புதுக்கோட்டை ஜவஹர் அலி அப்படிங்கிற ஒரு சமூக ஆர்வலர் கனிமூல கொள்ளை எத்தாருக்காக லாரியை வச்சு ஏற்றி கொலை செய்யப்பட்டார். அதே போல் குளித்தலை பக்கத்தில் ஜெயராஜுங்கிறவர் ஆத்துமணல் கொள்ளை தடுத்துக்காக கொலை செய்யப்படுறாரு. திருநெல்வேலி மாவட்டம் வளநாடு பக்கத்தில் ஒரு விஏஓ ஆற்றுமணல் கொள்ளை தடுத்தாருங்கிறக்காக அந்தோணிசாமி நினைக்கிறார் பேர். அவர் வெட்டி அலுவலகத்தில் விஏஓ ஆஃபீஸ் வெட்டி கொலை செய்யப்படுறாரு. அப்போ இங்கே வழக்கொள்ளை வந்து கண்ணாப்பன் நடக்குது. இதை தடுப்பதற்கு ஒரு கட்சி தேவைப்படுது, ஒரு ஆட்சி தேவைப்படுது. அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம். உங்கள் மேலே வைக்கப்படக்கூடிய இன்னொரு விமர்சனம், விஜயை தாக்கி பேசினா, தாவேக்காவை தாக்கி பேசினா அவருக்கு நல்ல வியூஸ் வருது, அதனால தான் பேசுகிறாரு, கண்டினியூஸாக பேசிட்டு இருக்காரு. பான் வீடியோஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி பேசினா அதை விட வியூஸ் வரும். இன்றைக்கி வந்து ஈரான் அமெரிக்கா போரை பற்றி பேசினா அதோட வியூஸ் வரும். விக்கிபீடியா படிச்சுட்டு பேசினா அதோட வியூஸ் வரும். வியூஸ் வரதுக்காக பேசுகிறல, நான் உண்மையை பேசுகிறேன், உறக்க பேசுகிறேன், உறுதியாக பேசுகிறேன், இறுதி வரை பேசுகிறேன். சிபிஐ மறுத்தால் நான் சொல்லுவேன் விஜய் தான் A1 அக்யூஸ்டு, ஆதவர்ஜனா ஒரு குற்றவாளி, நிர்மல்குமார் புசியானது ஒரு குற்றவாளின்னு சொல்கிறேன். உங்ககிட்ட எந்த கொள்கையும் இல்லை. நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் திமுக பணம் தருது, வியூஸுக்காக பேசுகிறோம். நான் சாட்டை தொடங்குது 2018 விஜய் கட்சி ஆரம்பிச்சார், சேனல் தொடங்கணும், இல்லை விஜய் கட்சி ஆரம்பிச்சார் நாங்கள் கட்சி தொடங்கணும். நாங்கள் நாட்டில் கூட எல்லா அநீதிகளையும் எடுத்து பேசுகிறோம், எல்லா அடக்கமும் எடுத்து பேசுகிறோம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் அஜித் ஃபேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டீங்களே மேடை மேடை. நான் எப்போதுமே அஜித் ரசிகர் தான், அதில் மாற்றுக்கிறது. அதனால விஜய் எதிர்க்கிறீங்க? அது கூட ஒரு காரணமாக இருக்கு. எனக்கு பேசிக்கலி விஜயை பிடிக்காது. அப்போ ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா அது நாம் தமிழர் தாவேக்கா போட்டி கிடையாது, அஜித் விஜய் ஃபேன் சண்டை. இல்லை இயல்புலேயே எனக்கு வந்து விஜயை பிடிக்காது, அது உண்மை, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு தமிழன் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கார், ஒரு தமிழன் நடிப்பு தெரியல வராரு அப்படிங்கும்போது ஒரு தமிழ் பற்றோடு நான் அவருடைய படங்களை கொண்டாடி இருக்கிறேன். இன்றைக்கும் வந்து ஒரு தமிழனாக அவர் மீது எனக்கு மதிப்பு மரியாதை இருக்குது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு தலைவனாக எந்த இடத்துலையும் தன் தொண்டர்களை சரியாக வழிநடத்தலை. நீங்கள் பாருங்கள், கடந்த ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூரில் கூட்டம், அவருடைய காரை ஃபாலோ பண்ணி பின்தொடர்ந்து போய் ஒரு பையன் விக்னேஷுங்கிற திருச்சி கல்கண்டார் சொக்கோட்டை சேர்ந்த பையன், ஒரு பாலியாவரி பையன் விழுந்துடுறான், கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறான். ஒரு ட்வீட் போடலங்க. ஒரு நாளைக்கு 10 இறந்து போயிட்டான் அந்த பையன். ட்வின்ஸ் 2 பேர், அதில் அவங்க அப்பா பாலியாவாரி. ரொம்ப வறுமையான குடும்பம். இது வரைக்கும் தாவேக்கா சார்பாக தஞ்சாவூருடைய மாவட்ட செயலர் கொடுத்து வெறும் 10,000 ரூபா, கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க.
மகேஷ் பொய்யாமொழி போய் பார்த்துட்டு உதவி செய்கிறாரு. அது அவருடைய தொகுதி, திருவெரும்பூர் தொகுதினால அவர் போய் நிற்கிறாரு. நீங்கள் எதிர்த்து பேசுகிற ஆட்கள் போகிறாங்க, எதிர்த்து பேசுகிற அமைச்சர் போகிறாங்க, கண்டிஷனை ஃபாலோ பண்ணி சொல்லிட்டாரு அப்படி மகேஷ் பொய்யாமொழின்னு அவரை கிண்டல் பண்ணீங்க, கேலி பண்ணீங்க. நீ கண்டிஷனை ஃபாலோ பண்ணல, போலீஸ் கொடுத்த கண்டிஷனை நீ ஃபாலோ பண்ணியிருந்தா இது நடந்திருக்காதுல்ல. கடைசி ஒரு மேடையில் விஜய் சொன்னது, என் கூட தயவு செய்து வராதிங்க, நான் போகிறப்ப வராதிங்க அப்படின்றாரு. நான் பனையூருக்கு பத்திரமா போகணும் வராதிங்கன்னாரு. நீ பத்திரமா வீட்டுக்கு போ, நீ பத்திரமா வீட்டுக்கு போய் போனுங்க செய்தி. பொதுக்கூட்டத்துல இருந்து சொன்னது என்னன்னா, என் பின்னாடி ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னாரு. அது அவருடைய பாதுகாப்புக்கு சொல்றாரு, அவங்களுடைய பாதுகாப்பு சொல்ல. என் கூட வர்றவன் மது இருந்த கூடாது, புகைப்பிடிக்க கூடாது, தலைக்கவசம் போடணும், கூடத்துக்கு போது பெண்களை தள்ளக்கூடாது, முண்டி அடிச்சுட்டு ஓடக்கூடாது, இந்த மாதிரி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பவன் தலைவனா அதை அவர் விரும்புறாருங்க. இந்த இறுதியாக வந்து இந்த வேட்பாளர் பட்டியல் வந்ததுக்கப்புறம் ஒரு பிரளயம் அடிக்கும் அப்படின்னீங்க, என்ன மாதிரி இருக்கும் தாவே? இப்படித்தான் சொன்னாங்க. அவர் வராரா, இவரும் வரார். பிப்ரவரி 28 வரணும்னாங்க. பிப்ரவரி 28 முடிஞ்சு இப்போ வந்து மார்ச் 28 வந்துருச்சு. எலெக்ஷன் தேதி அறிவிக்கட்டும் அப்படின்னாரு. எலெக்ஷன் தேதி மட்டும் அறிவிக்கட்டும். எஸ்ஓபியை போட்டு எங்கள் அண்ணனை முடக்க பார்க்குறீங்களா? எலெக்ஷன் தேதிட்டும். வீதி வீதியாக வரப்போறாரு, காந்தி குச்சி எடுத்துட்டு வந்த மாதிரி வரப்போறாருன்னாங்க. தேதி வச்சு 10 நாள் ஆச்சு. இப்போ இந்த ஏரியாக்கு வாடான்னு வடிவேலு கூப்பிட்ற மாதிரி தான். அது வரட்டும், இது வரட்டும். மணி என்ன 3 மணி 2:59 வந்து யாழுடைய சதைச்சிருப்பாங்க மாதிரிலாம் வடிவேலு. அதே மாதிரி 10 நாளைக்கு முன்னாடி தேதி அறிவிச்சு தான் நாங்கள் அதை பண்ணியிருப்போம், இதை பண்ணியிருப்போம். பில்டப்பாக தான் இருக்குது. சம்பவம் நடக்க போகுது, சம்பவம் தொடர போகுது, அது படத்துக்கு இது ட்ரெய்லர் டீசர் வாங்கல, அது மாதிரி சினிமா மோடில் இருக்காங்க அவங்க. விஜய் ஒரு பொருட்டே இல்லைங்க. அவர் இந்த அரசியலுடைய என்டர்டெயின்மெண்ட், இந்த தேர்தலுடைய காமெடி பீஸ் அவர் தான். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது என்னை பழி வாங்கணும்னா என்னையை மட்டும் பழி வாங்க, என் ஆட்களை விட்டுருங்க. நடிப்பு கொடுக்கலாம், அதுக்குன்னு இந்த அவார்டு கொடுக்க அளவுக்கு நடிக்கக்கூடாது இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க என் நிலம், என் மொழி, என் பண்பாடு, என் கலாச்சாரம் நிற்கக்கூடிய ஒரு கூட்டம். விஜயை லவ் பண்றேன், விஜயை தான் எனக்கு பிடிக்கும், சங்கீதா போனா என்ன, நாங்க இருக்கோங்கிற ஒருத்தி. விஜய் ரசிகர் எவனாவது வீட்டில் இருக்கானா அருணா கையில் கையில் கட்டி அந்த பிள்ளைகளை காப்பாற்றும். இந்த வேட்பாளர் பட்டியல் வந்ததுக்கப்புறம் ஒரு பிரளயம் அடிக்கும் அப்படின்னீங்க, என்ன மாதிரி இருக்கும் தாவே? இப்படித்தான் சொன்னாங்க. அவர் வராரா, இவரும் வரார். விஜய் இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாரு அப்படின்னு தான் நீங்க சொல்ல வர செய்தி. நான் வெளியே போன கிரௌட் வந்துடும். பட்டியல் பார்க்கறதுக்கு தினமும் போறாரு. எதுக்கு போறேன் நீங்களும் கேட்க மாட்டேன், நானும் கேட்க மாட்டேன். இங்க ஒரு வீடு இருக்குல்லப்பா, அங்கேயாப்பா போறேன்னு யாரும் கேட்கல. அப்பெல்லாம் வந்து ஃபுல்லா பால் போயிட்டு இருக்கு. பட்டினம் பக்கத்துல அவங்க ஒரு வீடு இருக்கு, அது தெரியுங்க, உலகத்துக்கு தெரியுங்க. சொல்லணுமா? அங்க ஒரு வீடு இருக்கு, இங்க ஒரு 2 வீடு இருக்குன்னு தெரியுமா? இருக்கு, சொந்த வீடு இருக்கு சார். 2 வீடுங்க அவருக்கு. சொந்த வீடு, அதான் 2 வீடு. சொந்த வீடு சொந்த வீடு தான். இப்போ சொந்த வீடு தானே அது.